என் பேர் கேசாரா. நான் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் வேளாண்மை வித்தியாசம் பத்ம மேல்நிலைப் பள்ளி. எல்லாருக்கும் மணிநாள் பிள்ளை 11 நோய். குழலுக்கான கதை. அமுதன் அந்த கிராமத்தின் ஆசிரியர் மட்டுமல்லாமல் சிறந்த பண்பும் ஒழுக்கமும் விளங்கினார். ஏழை எளிய குழந்தைகளுக்கு பாடசாலை அமைத்து கல்வி போதித்து வந்தார். மக்கள் அவர் மீது நல்ல மரியாதை உண்டு. ராமு என்ற செல்வனும் அதே கிராமத்தில் வசித்து வந்தான். அவன் முரணாகிய இவன் மீது கிராம மக்களுக்கு மரியாதையும் மதிப்பும் இல்லை. செல்வனாக இருந்தாலும் எனக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கவில்லையே என்று ஆசிரியை கண்டு பொறாமை கொண்டான். எனவே ஆசிரியை எங்கு கண்டாலும் வம்புக்கு இழுப்பான், அவமானப்படுத்த நினைப்பான். ஒரு நாள் ஆசிரியை மாணவருக்கு பாடம் கற்றுக் கொடுத்த பின் வீட்டுக்கு திரும்பினார். அப்பொழுது ராமுவும் அவனது நண்பர்களும் தோட்டத்தில் பூசணிக்காயை பறித்து கொண்டு இருந்தனர். ராமையும் அவனது நண்பர்களையும் கண்ட ஆசிரியர் விலங்கி நடக்க தொடங்கினார். ஆனால் அவர்களோ, என்ன அமுதா, பள்ளிக்கூடத்திலிருந்து வருகின்றாயா என்று கேட்டு வழியை மறுத்தபடி நின்றனர். ஆமாம் அமுதா, ஆமாம் ராமு, நான் பள்ளிக்கூடத்திலிருந்து தான் வருகின்றேன். எனக்கு நேரமானது, நான் வீட்டுக்கு செல்ல வேண்டும், வழியை விடு என்று ஆசிரியர் கூறினார். நான் வழி விட வேண்டும் என்றால் எனக்கு நீ பதில் கூற வேண்டும். உன்னை எல்லோரும் வருவாளே என்று கூறுகின்றார்கள். ஆனால் நீயோ இப்படி பயணமொழியாய் இருக்கின்றாய் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். சரி ராமு, கேள்வி என்னவென்று கேள், எனக்கு நேரமாகிறது என்றார் ஆசிரியர். என் கையில் உள்ள பூசணிக்காயின் எடை எவ்வளவு? நீங்கள் சொல்லும் எடை சரியாக இருக்கின்றா என்று நாங்கள் நிறுத்தி பார்ப்போம் என்று கூறினார். ராமும் அவரது நண்பர்களும். ஆசிரியர் சற்று யோசித்தார். ராமு, உன் கையில் உள்ள பூசணிக்காயின் எடை உன் தலை அளவுதான் என்கின்றார் ராமு என்கின்றார் ஆசிரியர். இதை கேட்ட ராமுவோட நண்பர்களும் தலை எப்படி நிறுத்தி பார்க்க முடியும் என்று அதிர்ச்சியுடன் அவர்கள் தலையை எப்படி நிறுத்த முடியும் என்று அவர்கள் ஓடிப்போனார்கள். அத்துடன் அவர்கள் ஆசிரியரிடம் வம்புக்கு வருவதே இல்லை. நன்றி.